ராமநாதபுரம் அம்மா பூங்காவில் அமைச்சர் மற்றும் கலெக்டர் திடீர் ஆய்வு. வசதிகளை மேம்படுத்த நடைபயிற்சியாளர்கள் கோரிக்கை. ராமநாதபுரம் அம்மா பூங்காவில் இன்று சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் டாக்டர் ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சிவகுருபிரபாகரன் ஆகியோர் நேரில் சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். பூங்காவின் தற்போதைய நிலை குறித்தும் அங்கு பொதுமக்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் முன்னிலையில் அவர்கள் கேட்டறிந்தனர். அமைச்சர் மற்றும் கலெக்டர் ஆய்வு செய்து கொண்டிருந்த போது அங்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்கள் அவர்களை நேரில் சந்தித்து பூங்காவில் உள்ள குறைபாடுகளை பட்டியலிட்டு கோரிக்கை விடுத்தனர். அப்போது அவர்கள் பூங்காவில் முறையாக குடிநீர் வசதி ஏற்படுத்தப்படவில்லை என்றும் கழிப்பறைகளில் தண்ணீர் வசதி சரிவர இல்லாததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருவதாகவும் தெரிவித்தனர். இரவு நேரங்களில் மின்விளக்குகள் சரியாக எரிவதில்லை, இதனால் பூங்கா பகுதி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. பூங்காவில் உள்ள திறந்தவெளி திரையரங்கம் எந்தவித பயன்பாடும் இல்லாமல் நீண்ட நாட்களாக செயலிழந்து கிடக்கிறது. இங்குள்ள உடற்பயிற்சி கூடத்தை நவீனமயமாக்கி கூடுதல் உபகரணங்களுடன் மேம்படுத்தி தர வேண்டும். பூங்காவை ஒட்டியுள்ள பகுதிகளில் அடர்த்தியாக வளர்ந்துள்ள சீமைக்கருவேல மரங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். இந்த மரங்களுக்குள் பாம்புகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் நடைபயிற்சி மேற்கொள்வோர் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றனர். பொதுமக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டறிந்த அமைச்சர் டாக்டர் ராஜீவ் மற்றும் கலெக்டர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அம்மா பூங்காவில் விடுபட்ட அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டு நவீன முறையில் பூங்காவை மேம்படுத்த நிச்சயமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இந்த ஆய்வின் போது கூடுதல் ஆட்சியர் திவ்யாஞ்சு நிகம், மண்டபம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜெயமுருகன், கோட்டை இளங்கோவன், உதவி பொறியாளர் ராமசாமி, ராமநாதபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் சோமசுந்தர், ஊராட்சி செயலர்கள் பட்டினம் காத்தான் நாகேந்திரன், சக்கரக்கோட்டை காசிநாதன் உள்பட அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். உப்பு ஓட்டுறது ஒழுங்காக போடுறது கிடையாது. 38 நம்ம போடுறது கிடையாது. பொதுமக்கள் போடுறது கிடையாது. அதை முதல்ல சரி பண்ணுங்க. விழிப்புணர்வு ஒன் ஹவர்ல 2 பேர் ஒரு 12 வயசு பொண்ணு 50 வயசு அவங்க 2 பேரும் முதல்ல அப்புறம் நாய் இம்மிடியேட்டாக எங்களுக்கு முக்கியமாக ஒரு 15-20 நாய் அந்த பொண்ணு இந்த கடிச்ச நாய்